Jesus. Thank you, 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 Jesus. Hallelujah. 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 Thank you, my master. Thank you, my master. Thank you, my master. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. 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 Hallelujah, 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 hallelujah. Thank you, my master. Thank you, my master. Thank you, my master. நன்றி, 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 நன்றி. நன்மை செய்பவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Emmanuel, 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 Emmanuel. Yeshua, 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 Yeshua. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. Thank you, my master. இந்த வேளைக்காக உமக்கு நன்றி, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Oh, thank you, Jesus. 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 Yeshua, 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 Yeshua. Our நாமம் Yeshua, 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 Yeshua. Oh, riba karadalaba shabalabara balaba shibilia koladiantunadevi. Rima shadala radalaba shitala radiantunadevi karadiantunadevi. மகிமையானது இந்த அப்பா, இந்த மத்தியான வேளையில் அந்த செபிக்கிற அந்த வேளையில் தேவாவியானுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. உடைய மகிமை, உடைய பிரசனம், உடைய பிரசனம், உடைய பிரசனம், உடைய பிரசனம். Riboshi dili mawa kara dili di barahala di antuna di bilava shibili beri dili bavar shiakala di antuna di nira dalaba shitili di kala vahara di antuna di riboshi dili mawa rabu dalaba hara di antuna da beti antuna di nishi dili bakara dili di balahara di antuna dalabara bala shidili nibo kara dalabara di antuna di. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி. இந்த வேளையிலும் அப்பா, உடைய மகிமை இறங்கட்டும். உடைய பிரசனம், உடைய பிரசனம், உடைய பிரசனம், உடைய பிரசனம். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி, உம்முடைய அக்கினி. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய இந்த ரூபா காற்று வீசட்டும், 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 வீசட்டும். இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தெய்வ ஆவியானுடைய மகிமையும் பிரசனமும் இறங்கணும் அப்பா. உன்னதரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ரீபோ காரதலபா ஷிபிலி பெரியான் சொன்னதி மகிமை ஊற்றப்படணும். ரீகலரதலபா ஷிபிலபரதியா நிபோ கரதலிதி ரிபோ ஷாத்தலரதலம கரதி யருதலதயாம் அனதியான் சொன்னதி Rima shatala rakala ridili boka ni bokara dili mawa shatala ridili mawa radi antona dilaba ni rodili bahara di antona dilabara shitili risha kala ma baradala nashyatana dala rabala shekala bari antona debi ullada ஆவிகள் விலகட்டும், விலகட்டும். ஹல்லேலூயா. சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமோ காரதலபா ஷிபிலி ரிதிலி மாவா ரதலதி antona Nishatala radalabo koridian tunadibi, Nabushavala baradian tunadalabar karidian tunadibi,
பொல்லாத ஆவிகள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தை தடுக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ரீமோ கரதலா ஷிகை நீதியா ஓனாதிலி நபுகோ ரதலபோ ஷித்திலி திதி பஹரதி அந்தனத நபஹரதி நவுரதலா ஷித்திலி திகோ கபோரதி நஷந்தன நபஹரதி அந்தனத லபஹரதி அத்தனதி அந்தனதபி. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடரும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டு ராஜா, நிரப்பட்டு ராஜா. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் இறங்குகிற பொழுது, உம்மை துதிக்கிற பொழுது எரிகோ கோட்டைகள் விழும். ரீமோ கராதி நிமாவா ராதாலாதி ஷிக்கிரி பொருதலவா ஷியான் சொன்னதபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசுகிறவன் அவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறானாம். இந்த நேரத்திலும் அப்பா அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஓ ரிமோக்ஷதலரகா பஹோரதியான் சொன்னதில் பஹாரதியான் தனகா ஹோரதிலி நபுரதலதியான் சொன்னதபி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய அபிஷேகம் இறங்கணும் சுவாமி. ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா இதை கவனித்து கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விளங்கட்டும். மகிமையாய் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. ரிபோ கரதலதி ஷிபோ கமோ கரதலதினி ஷிக்க நம ஹரதியாந்தன் அதலி திதிகானோ நிதியாந்தனதி ரீஷா ஜல ரபோலோ ஷிக்கிலி பெருதலியாங்கோ நமோ ஷிதிலிதியாந்தனதி நருதலபா ஷிபிலிபரபலா ஷகதியான் சொன்னதி. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உணரணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ரிமோஷி திலி பாஹாரா திலி தி கரபலியான் தனதிலி நிபோஷி திலி திலி திலவா ஷதலரியான் சொன்னதபி ரிபோ ஷாதல ரதிலி பானா கரதி நிஷோ தலதர திலி பாஹாரதியான் சொன்னதபி நபாஹாதியான் சொன்னதபி. மகிமையானது இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். தேவ மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி. ரீஷா சல ரணமஹரதியான் சொன்னதில் ரிபோலஹாரதியான் தனதி ரீஷி மீதில் தஹாரதில் இன்னிய காரதில் முகாரதியான் சொன்னது நமோ ஷீ திதிலே ஆனந்தியான் தனது. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவரா, நீங்கள் மேல் அசைவாடுகிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. நீர் அசைவாடுகிற பொழுது அந்த அட்மாஸ்பியர் முற்றிலுமாய் மாறுகிறது, அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது, அந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னம் ஊற்றப்படுகிறது சுவாமி. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் அப்பா. இந்த வேளையில தானே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற பொழுது ஹல்லேலூயா அவர்கள் அவரை கண்டடைவார்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. ரிஷனா கரதலபோ ஷபலபரதிதி நமோ கரதல ஷிபுலியான் தனதி நமோ ரதலதியா நீ கரதலபோ ஷிக்கலிதி போரதியான் தனதி கிஷிதிலிதினா நமோ ரதலிதி கரபோரிதியான் தனதி ரிபோ கரதல ஷபலபரதியான் தனதி கிஷிகலபரதியான் தனதி. அல்லேலூயா. அக்கினி ஊற்றப்படும், உன்னதத்தின் அக்கினி ஊற்றப்படும். அல்லேலூயா. மகிமையானது வெளிப்படும் அப்பா, மகிமையானது வெளிப்படும். ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகள் நாவுகளை தொடட்டும் அப்பா. இயேசுவே, உம்முடைய ஆவியினால ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நிரப்புவி. அல்லேலூயா. அந்த தண்ணீரை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, தண்ணீரை ஊற்றுவீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஓ ரிமா ஷாதலா ரேபு கரதலபோ ஷிபிலிதி நா ஷாதல ரதலபா கரதியான் சொன்னதிபிடா நிபோ ஷாதல ரதிலிதியான் சொன்னதிபி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் அக்கினியாய் நிரப்புவீராக, அக்கினியாய் நிரப்புவீராக. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உணர்வை அளிக்கும் ஆவியானவர், எங்களுக்கு ஆலோசனை தரும் பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு பலனை தரும் ஆவியானவர்,
அறிவை தரும் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கற்றுத்தரும் ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், நீர் வருகிற பொழுது கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறீர். பிதாவின் இருதயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் அப்பா. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி நீர் எங்களுக்கு ஏவுதலை கொடுக்கிறீர் சுவாமி. நிபோ கரதினிமா வாஷா தலரதி மௌ கரதலபா ஷிக்கனதியான் துனதிபி ரிபோ ஷா தலரதலபா கரதியான் தனதி. மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ரிபோ கரதலிதி மவோ கரதலிதியான் துனதுபா ஷிபுலுதி நிஷா கலரதியான் துனது லபரபலையா கனதி. அல்லேலூயா. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லையா. ராஜாவுடைய பிள்ளைகளை நீர் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறீர். சத்துருவின் கிரியைகள் இந்த நேரத்திலே வெளியேறும் அப்பா. அசுத்த ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறும். தேவ அபிஷேகம் இறங்குகிற பொழுது கட்டுகள் அறுபட்டு போகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிற பொழுது அப்பா சங்கிலிகள் அறுபட்டு போகும். பில்லி சூனியங்கள் எல்லாம் செயலற்று போகும். இருள் விலகும். வெளிச்சம் பிரகாசமாய் ஒவ்வொருடைய மனதிலும் இருதயத்திலும் இறங்குமே சுவாமி. இந்த வேளையில் அப்பா தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஒவ்வொரு இருதயத்தையும் என் கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர் சுத்திகரிப்பாரார். பரிசுத்த அக்கினியினால் ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்த அக்கினியினால் ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையினால் ஒரு சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிறான், யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிற பொழுது, நானோ உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். நான் வெறும் ஜலத்தினாலேயே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். அவரோ உங்களுக்கு ஜலத்தினால் மாத்திரமல்ல, அவர் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் உங்களை நிரப்புவார், உங்களை அபிஷேகிப்பார், உங்களை கழுவுவார், உங்களை சுத்தப்படுத்துவார். இந்த வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு இருதயங்களையும் சுத்திகரிக்கட்டும், ஒவ்வொருடைய சிந்தைகளையும் சுத்திகரிக்கட்டும் அப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டான இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்கினி, எங்களை சுத்திகரிக்கும் அக்கினி எஸ்டர்டே இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்திகரிக்கட்டும் அப்பா. அல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல காணக்கூடிய பொல்லாத கிரியைகள் எல்லாம் இப்பொழுது தேவ அக்கினினாலே சுத்தரிக்கப்படட்டும். ஓ ரிமா சாந்தானதி நமோ கரதி மௌஷா சலரதிலியாந்தன நிபோ கரதிலியாந்துனதுல வராஷி கிலிதியந்துனதனி. தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது இப்பொழுது நிரப்பட்டும் சுவாமி. ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்த அக்கினினால் ஒரு சுத்திகரிப்பு. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ பிரசன்னம் ஊற்றப்படும். என் தேவ ஆவியோட அபிஷேகம் ஊற்றப்படட்டும் அப்பா. அல்லேலூயா. இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும், கண்கள் சுத்திகரிக்கப்படட்டும் சுவாமி, கண்கள் சுத்திகரிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரால் அப்பா பிள்ளைகளின் கண்கள் சுத்திகரிக்கப்படட்டும் சுவாமி. தீமையான காரியங்களை நோக்காதபடிக்கும் அல்லேலூயா பொல்லாப்புக்கு இந்த கண்கள் விலகட்டுமே சுவாமி. இயேசுவே, நீங்க சொன்னீங்க, உன் கண் தெளிவா இருந்தால் மாத்திரமே உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் தெளிவா இல்லாவிட்டால், உன் கண் இருளா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். உன் கண்கள் பாவத்தில் நிரப்பப்படும் என்று சொன்னால் உன் சரீரம் முழுவதும் பாவத்தாலேயே நிரப்பப்படும். கண்ணானது மிக முக்கியமாக இருக்கிறது. எஸ்டர்டே இந்த பரிசுத்த அக்கினி சுத்திகரிக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொருடைய கண்கள் மேலும் இறங்கட்டும், கண்கள் மேலும் இறங்கட்டும். இயேசுவே, உம்மை தரிசிக்க எங்களுக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தத்தை உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியினால் ஒருவன் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது
அவன் பரிசுத்தமுள்ள தேவனை காண்கிறான், உடைய மகிமையை காண்கிறான், உடைய பிரசன்னத்தை காண்கிறான். எஸ்டடி அந்த கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, கண்கள் திறக்கப்படட்டும். ரீமோ கரதலபா சிபிலி பபாரதியான் சொன்னது தேவ அக்கினினால் இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுத்திகரிப்பு. இதை பார்க்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயம் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையானது இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. உம்மை வாஞ்சிக்கிறோம், தாகத்தோடும் ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் எல்லாவற்றிற்கு மேலாக அன்போடு உம்மை தேடுகிறேன் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை அரவணைக்கட்டும், கட்டி அணைக்கும் உம்முடைய கரம், பலப்படுத்தும் உம்முடைய கரம் அப்பா, சுத்திகரிக்கும் உம்முடைய கரம். இந்த வேளையில தேவ ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும் அப்பா. சிந்தனைகளிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். அல்லேலூயா. செயல்களில் இனி மாற்றங்கள் உண்டாகணும் அப்பா, பேச்சில மாற்றங்கள். எஸ்டர்டே ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அவன் நிதானித்து பேசுகிறான். எஸ்டர்டே ஆவிக்குரியவனை உலகத்தான் அறியான், ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தம் வைத்து பேசுகிறார். எஸ்டர்டே அல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. என்னோடு இணைந்து தாகத்தோடு கூட இந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில சுவாமி, ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இருதயத்தில் காணக்கூடிய அந்த கசப்புகள், வெறுப்புகள், பாவங்கள் எதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக வர முடியாதபடி தடை செய்கிறதோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில தேவ வல்லமை இறங்கணும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை கசப்புகளும், வெறுப்புகளும், இச்சைகளும், அருவருப்புகளும், பொல்லாத கிரியைகளும் சுத்திகரிக்கப்படட்டும், வெளியேறட்டும் அப்பா. இந்த நேரம் அப்பா இந்த பரிசுத்தரை தரிசிக்கும் நேரமாக மாற வேண்டுமே, உன்னதரை அனுபவிக்கும் நேரமாக மாறட்டும் அப்பா. எஸ்டர்டே இயேசு சொன்னார், உங்கள் வாயின் வழியாக உள்ளே போவது அது உங்களை தீட்டுப்படுத்துவது இல்லை, ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே உங்களை தீட்டுப்படுத்துகிறது. தேங்க்யூ மை மாஸ்டர். இப்பொழுதே ஒரு சுத்திகரிப்பு தேவ ஆவியானவரால, ஒரு புது அபிஷேகம் இறங்கணும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு இடங்களிலும் மகிமை வெளிப்படட்டும் அப்பா. வெளிச்சம் பிரகாசிக்கும், இருள் உங்களை விட்டு விலகும், பிசாசுகள் உங்களை கண்டு பயப்படும், அது நடுங்கும். பில்லி சூனியமோ ஏவல் மந்திர தந்திரங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படாது போகும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறபடினாலே. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதாம். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதால், அவர் உங்களுக்குள் உலாவுவதால், உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசு சொன்னார், அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள், அவர் உங்களுக்குள் இருப்பார். சகல சத்தியத்தையும் கற்றுத்தருகிறார், சகலவற்றையும் போதிக்கிறார், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ மை மாஸ்டர். இந்த வேளையில் அப்பா உண்மையாய் உம்மை தேடுகிற, இதில் இணைந்து நான் அற்புதத்தை காணணும்,
அதிசயத்தை காணணும் என்று சொல்லி தாகத்தோடு உம்மை தேடுகிற பிள்ளைகள் அதிசயத்தை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகமானது அற்புதங்களை செய்யும். ராஜா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில தானே சுவாமி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில இப்பொழுதே தேவ ஆவியானவர் நீர் பிள்ளைகளை தொடுவீர். விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுபட்டு போகும், பிசாசுகள் வெளியேறும், அருவருப்புகள் பொல்லாத கிரியைகளும் பிள்ளைகளை விட்டு நீங்கும். அப்பா கேளுங்க, என்னோடு ஜெபிக்கிற அந்த வேளையிலே கேளுங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். தேவ ஆவியினால் சுத்திகரியும். அவருடைய அக்கினி என்னை சுத்திகரிக்கட்டும். பரிசுத்த ஆவியாருடைய அக்கினி என்னை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. Thank you my master. இந்த நாட்களில் தேவையானது ஒன்று, அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது அந்த தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. மகிமையானது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்நிய பாஷையில் அவரை துதியுங்கள். ஏனென்றால் இது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக உண்டாகக்கூடிய ஒரு உறவாடல், ஒரு உரையாடல், ஒரு உறவை நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான், ரகசியத்தை பேசுகிறான். தேங்க்யூ ஜீசஸ். இது நீங்கள் தனிமையாய் இருக்கிற பொழுது, நீங்கள் தனித்துவமாய் நின்று ஜெபிக்கிற பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டியது. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவை இது வலுவரச் செய்யும். அந்நிய பாஷையில பேசுகிற பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு உண்டாகும். ஆவியானவர் உங்களை இணைப்பார். வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து அந்த அந்நிய பாஷையை நீங்கள் பேசுங்க. அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஒரு புது அபிஷேகம் உங்களை நிரப்பும். ரீபோ கரதலதி ரபோலபா ஷாத்தனதியான் சொன்னது. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ரிமோ கரதலா ஷிக்கல ரதலிபோ ரபலபா ஷீத்திலி ரிபோலான் சொன்னது. மகிமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஏதோ விடுதலை மாத்திரமல்ல, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்துக்குள் நாம் செயல்பட வேண்டும். உன்னதரிடத்துக்கு நாம் போக வேண்டும். நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமே. இந்த பூமியில் உள்ள எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். இந்த சரீரமும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நித்தியமாக அவரோடு கூட வாழக்கூடியது நமக்குள்ளாக இருக்கும் ஆவி, ஆத்துமா. தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபை நீர் ஊற்றுங்க. தேங்க்யூ ஜீசஸ். மகிமையானது இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. இயேசுவே, நீர் உம்முடைய சீஷர்களுக்காக நீங்க சொன்னீங்க, நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது பிதாவாகிய தேவன் வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்று தருவார். வேறொரு தேற்றரவாளன். இயேசு சொல்லுகிறார், நான் போனதற்கு பிற்பாடு வேறொரு தேற்றரவாளன் வரும். அவர் வேலையே நம்மை தேற்றுவார். அவர் நம்மை தேற்றுவார். உங்களை தேற்ற தேவ ஆவியானவர் உண்டு என்பதை விசுவாசியுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இதை நாம் இழந்து போகவே கூடாது. இழந்து போகவே கூடாது. இழந்து போகவே கூடாது. அந்த தாகம் நமக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கணும். பாருங்க, ஏனென்றால் தாகம் உள்ளவன் மேல் தான் அந்த தண்ணீர் ஊற்றப்படும். உங்களுக்குள் இருக்கிற அந்த தாகம்
இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தாகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. இந்த தாகத்துக்குள்ளாக நாம் வருகிற பொழுது அந்த அபிஷேகமானது உங்களை விடுதலையாகும். நிச்சயமா இந்த வேளையிலும் கூட இந்த பிரசன்னத்துக்குள்ள இறங்குங்க, அந்த மகிமைக்குள்ள இறங்குங்க. நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை தேவ சமூகத்துல நிற்கிறோம் என்று உணர்த்தும் என்று சொன்னால், உங்கள் சூழ்நிலைகள் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், அவரிடத்தில் நான் கேட்கிறேன் அந்த ஆவியை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த அக்கினியை. எஸ், அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். ஆண்டோட விருப்பம் அதுதான். நீங்கள் பற்றி எரியும் அக்கினியாக இருக்க வேண்டும். பற்றி எரியும் அக்கினியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முட்செடியில தோன்றின ஆண்டவராக இயேசு, முட்செடியில தோன்றினவர் என் ஆண்டவராக இயேசு. அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அவர் அக்கினியாக இருப்பார். அந்த பரிசுத்தமுள்ள அக்கினி இந்த வேளையிலே உங்களை தொடட்டும். மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த வேளையில என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, மகிமை இறங்கும். என் தேவ பிரசன்னம் உங்களை தொடும். நீங்கள் இயலாம இருக்கலாம், முடியாம இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், பிசாசோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு மிக முக்கியமான நேரமாக மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படிதான் இந்த ஜெபத்தை மீண்டும் நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் பரிசுத்த ஆவியாருடைய அந்த அபிஷேகத்துல நிரப்பப்படணும். ஒவ்வொருவருக்கும் அது தேவையானது என்று ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் பேசுகிறேன். அநேக தேசங்களிலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், அநேக இடங்களிலிருந்து நீங்க அதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஜெபத்துல பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். எஸ், விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, வேதத்துல பார்க்கிறோம், விடுதலை உண்டாகுது. இயேசு சொல்லுகிறார், பிசாசு ஒரு மனிதனை விட்டு அவன் புறப்பட்டு போகிற பொழுது அவன் திரும்ப வருவான். அவன் திரும்ப வருகிற பொழுது அந்த இடம் வெறுமையா இருக்கும் என்று சொன்னார். அதாவது அசுத்தாவி போனதற்கு பிற்பாடு நமக்கு தேவை பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருப்போம் என்று சொன்னால், எந்த ஆவிகளும், துரத்தப்பட்ட ஆவிகள், தண்ணிலும் எத்தனை பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்கள் இருதயம், உங்கள் சரீரம் அது எம்டியா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம், அவர் வாசம் செய்யும் ஆலயம். நீங்க தான் ஆலயம். அல்லேலூயா. You are the temple of God. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் நீங்க தான். அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் வாசம் செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமாக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமாக இருக்கிறார். எஸ், முழுவதையும், உங்கள் சரீரம் முழுவதையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. சரீரம் முழுவதையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதிகாரங்கள் உங்களுக்குள்ளிருந்து செயல்படும். நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம், அவர்கள் உங்களை தேடி வருவார். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்கள் வெளிச்சத்தின் அண்டை உங்கள் சத்துருக்களும் குனிந்து வருவார்கள். உங்களை அற்பமா எண்ணினவர்களும் உங்களிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்பட்டது. Thank you Jesus. ராஜா, உம்முடைய அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி மறுபடியும் அப்பா
அந்த ஒரு சுத்திகரிப்பை என் ஆவியானவர் இந்த வேளையில நீர் ஊற்றுவீராக. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. இந்த மத்தியான வேளையில என் தேவன் நீர் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடரும் அப்பா. எப்பேற்பட்ட வியாதியும் உங்களை விட்டு விலகும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள் வருகிற பொழுது எப்படிப்பட்ட தடைகளும் விலகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து. எப்படிப்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்படும், எப்படிப்பட்ட முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும், எப்படிப்பட்ட சங்கிலிகளும் அறுபட்டு போகும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியல, இந்த சூழ்நிலை என்னால் எதையும் செய்ய முடியல, என் வாழ்க்கையில் எடுத்ததெல்லாம் தோல்வி, நான் செய்ததெல்லாம் தோல்வி, ஜெயம் இல்லை, வெற்றியையே நான் பார்க்கல. அல்லேலூயா. இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எப்படி அந்த நெருக்கத்துல தொழுமரத்துல அவர்கள் கட்டி வைத்து சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்கள். கைகளில் சங்கிலிகள், கால்களிலே கட்டுகள். பாருங்க, அந்த இடத்துல தான் பவுலும் சீலாவும் ஒன்றை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகமாகட்டும், நான் அந்த ஆண்டவரை குறித்து பேசுவேன், நான் சுகமாகட்டும், இந்த இயேசு கிறிஸ்துவிட்டு வருவேன், எனக்கு அற்புதம் நடக்கட்டும், நான் இந்த தேவனிடத்தில் வருவேன் என்று தவறாய் சொல்லுவார். அற்புதம் செய்தால்தான் வருவேன் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல. தேவனுக்கு பிரியம் நெருக்கத்தின் மத்தியில் அவரை துதிப்பது, கட்டப்பட்ட சூழ்நிலைகள் அவரை துதிப்பது, அதுதான் மருந்தே. நீங்க விடுதலையாகணும், மீட்கப்படணும் அப்படி என்று சொன்னால் அந்த நெருக்கமான சூழ்நிலையில அவரை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளையும் படைப்புகளையும் காண்கிற பொழுது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவைகளை நாம் சொல்லி அவரை துதிக்கிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும். நாம் நினைக்கும் வண்ணமாக அவர் நினைப்பது இல்லை. நம்முடைய நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. அவருடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தெய்வ ஆவியானவர் நம்மை நடத்தணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். அப்பொழுதுதான் ஆவியாயிருக்கிற அந்த தேவனை நீங்க அடைய முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? இந்த பூமியில இருக்கிற மனுஷன் பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்துல கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கனெக்டிங் லைன் தான் பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த கனெக்டிங் லைன். அல்லேலூயா. எப்படி நாம பேசுகிற பொழுது, மொபைல்ல பேசுகிற பொழுது எப்படி அது நமக்கு மேல பறந்து கொண்டு இருக்கிற அந்த சேட்டலைட்ல போய் கனெக்ட் ஆகி யாருக்கு தகவல் போகணுமோ, யாருக்கு கரெக்டா அந்த போன் போகணுமோ, ரிங் போகணுமோ, அதை கிடைக்க பண்ணி நாம் பேசுகிற பொழுது அது தடையில்லாமல் மிக தெளிவாக கேட்க பண்ணுகிறது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்க பண்ணுவார். அவர் தான் நமக்கு லைனை கொடுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவிடத்தில் லைன் கொடுக்கிறவர், பரலோகத்துக்கு கனெக்ஷனை கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ மை மாஸ்டர். ஆக இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த நாட்களில் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை தொடட்டும். இதை ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் தேவ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் செயல்படுகிறார். அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என் இருதயத்தில் வாரும் அப்பா, என் இருதயத்தில் வாரும் அப்பா. தகுதியில்லாதவன், தகுதியற்ற என்னை இந்த நேரத்தில் நீர் நிரப்பும் அப்பா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன், உங்க மேல மாத்திரம்தான் நான் விசுவாசத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, உலகம் என்னை கைவிட்டது,
மனிதன் என்னை கைவிட்டான், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்கள், மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் சூழ்நிலைகள் என்னை கைவிட்டு விட்டது, எல்லாம் என்னை விட்டு அகன்று போனதே. அடுத்து நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே உங்க பலத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது, குறைவுகள் நிறைவாகிறது. அல்லேலூயா. ஆதியில வேதம் சொல்லுகிறது, அங்கே இருள் இருந்தது. இந்த இருளின் மேல் தேவ ஆவியானவர் அவர் அசைவாடினார். இருளுக்கு மேல அவர் அசைவாடுகிறவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளின் மேல இந்த ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எப்படி அங்கே வெளிச்சம் வந்தது? என் தேவன் புதிய சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்தார். பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு உலகம் உண்டானது. அல்லேலூயா. கரடு முரடாய் கிடந்த ஒரு பூமி, இந்த பூமி கரடு முரடாய் கிடந்தது. சாத்தானால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தது, இருள் நிறைந்திருந்தது. எந்த பிசாசு என்னை கொன்று விடுமோ, என்னை அழித்து விடுமோ என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, இந்த தேவ ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொன்னார், இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொன்னார், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளும் விலகி போகும். அத்தனை இருளும் விலகி போகும், சரி செய்யப்படும். உங்கள் குடும்பங்கள் சரி செய்யப்படும், உங்கள் உறவுகள் சரி செய்யப்படும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவுகள் சரி செய்யப்படும், கணவன் மனைவிக்கு இருக்கும் உறவுகள் சரி செய்யப்படும். அல்லேலூயா. உங்கள் உற்றார் உறவினருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுகள் சரி செய்யப்படும். அல்லேலூயா. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய இணையுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும். இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும், இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும், இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும். அல்லேலூயா. இந்த வேளையில தானே மகிமையானது உங்களை நிரப்பட்டும். என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே, இந்த வேளையில தானே, இந்த மத்தியான வேளையில என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்க மேல அமரும். தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். உங்கள் இருதயம் மறுரூபப்படும், உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும். இனி உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு. இனி உங்கள் வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்காது. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்துவார். அவருடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகும். அவர் தம்முடைய ஆலோசனையை உங்களுக்கு தரும். அவர் ஆலோசனை கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். இதை செய், இதை செய்யாத, இதை இப்படி செய்யாத, அப்படி செய்யாதே. உங்களை சரியாய் வழி நடத்த தேவாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்வார். இந்த நேரத்தில் விட்டு கொடுங்க. அவர் இயேசுவே, உங்க ஆவியை என் மேல ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. யோவான் ஸ்நாபகன் சொன்னது போல, அவர் ஜலத்தினால் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அவர் உங்களை நிரப்புவார் என்று சொன்னார். Nikalabo Shantana de Leborade, Mauradala Shatane de Ligoradianta, Rebo Shatala la Bocara de Nivo Caradeli, Nibo Radala, Shidiliantana, Rimakara de la Shakala, Ridili Bocara de Antona, Yeshua, 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 Yeshua. Rimo Shanta Nalara Bakara de Lidi Boshata Nadi, Nimokara di Nimokara Dala Shikala Radia Bahara di Antanadi. பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும்.
இயேசுவின் நாமத்தினால் ராஜா ஜெபிக்க விடாதபடிக்கும், தேவ சமூகத்தில் அமர விடாதபடிக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத எண்ணங்களையும் உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலக கடவுள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். இருளெல்லாம் விலகட்டும். Rima Shatala de la Bogara de la Bashana and the Digavor and Anadi and Tanadili, Nabukara de Lide Abo Shitili Mogaradi, Nimahara de la Haradi Dubala, Nabula de Calaboshi Didi, Nabora de la Jiantana de la Hadu Libahala Diatuna de la Bahati Nicoladi, Narudula da Bashi Tili de Niboka and the La Hardi Antanadi, Valame were in a report, Ribo Shatanali, Kabalaba Shatana, the Dubora de la. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். ஒவ்வொரு உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படும். உடைய மகிமை, உடைய வல்லமை, வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள் நீங்கள் போராடி இருக்கலாம், அநேக போராட்டங்கள் போராடி இருக்கலாம், எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்திருக்கலாம். உங்கள் பலத்தினால, உங்கள் ஆள் பலத்தை வைத்து, உங்கள் பண பலத்தை வைத்து, உங்கள் திறமைகளை வைத்து என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கலாம். தோற்று போனீர்களா? என் தேவ ஆவியினாலே ஆகும். இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவரால் எல்லாம் ஆகும். உங்கள் வழிகள் சுவைப்படுத்தப்படும், உங்கள் பாதைகள் சுவைப்படுத்தப்படும். தேங்க்யூ மை மாஸ்டர். ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த நேரத்தில், அல்லேலூயா, பரிசுத்தமுள்ள இருதயத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள இருதயத்தை அவர் விரும்புகிறார். யாருக்காக பேசுகிறார் என்று எனக்கு தெரியல, ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் மாற வேண்டுமா? உங்களுக்குள் காணக்கூடிய அந்த பொய் நாவுகள் உங்களை விட்டு விலகட்டும். பொய்யான நாவுகள், பொய் பேசுகிறவர்களை தேவன் அருவருக்கிறார். பொய் உதடுகளை என் தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பொய்யாய் துதிக்கிறார்கள். அல்லேலூயா. பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான பேச்சுகள், நடிப்புகள் நடிக்கிறாங்களாம். ஏமாற்றுகிற இருதயம் மனுஷர்களை சந்தோஷப்படுத்தும்படி அவர்கள் முகங்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு அதாவது ஸ்துதி சொல்லும், அவர்களை மனுஷனுக்காக பேசக்கூடிய அப்படிப்பட்ட இருதயத்தை உங்களை விட்டு விலக்கு. என் தேவன் அருவருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. பொய்யான துதியை என் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. Thank you Holy Spirit. உள்ளத்தில் அன்பு இருக்கணும். 1 கொரிந்தியர் 12:13 நீங்க சொல்லி பாருங்க. அந்த அன்பு, அல்லேலூயா, இல்லை என்று சொன்னால் உங்கள் சத்தம் வெண்கலத்தை போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். சுத்த இருதயம் உள்ளவனிடத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். அவருடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். தேங்க்யூ மை மாஸ்டர். நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் உண்மையில, உங்கள் உத்தமத்தில், அந்த நாவுல சுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் நிற்கிற பொழுது, ஏனென்றால் துதிக்கிற இதே நாவுகள் பொய் பேசுகின்றன, ஏமாற்றுகின்றன, மற்றவர்களை காயப்படுத்துகின்றன. அல்லேலூயா. நாவானது, யாக்கோபு சொல்லுகிறார் பாரு, அது சுக்கானை போன்று உங்கள் வாழ்க்கையே திருப்புமா, உங்கள் வாழ்க்கையே திருப்பும். தேங்க்யூ மை மாஸ்டர். உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடியது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இந்த மத்தியான வேளையில. என தேவ ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பெயரை பரிசுத்தம், அவர் அதை அதிகமாய் விரும்புவார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவிற்று, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லுது. ஆனாலும் இந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமே தொடர்ந்து. ஏன்னால் இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வசனம் தெரியும், பைபிள், நான் நீதிமான். நாம் நீதிமான் தான், ஆனால் அந்த நீதிமானுக்குரிய நடக்கைகள் இருக்கிறதா உங்களிடத்தில்? நீதிமானுக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறதா உங்களிடத்தில்?
வெறும் இருதயத்தில் சொல்லிக் கொள்வதனால் அல்ல, உங்கள் கிரியைகளிலே வெளிப்படுத்துவது. இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியைகள் அது வெளிப்படும். தேங்க்யூ மை மாஸ்டர். உங்கள் இருதயம் பரிசுத்தமாகட்டும். சொல்லுங்க, என் இருதயம் பரிசுத்தமாகட்டும் ராஜா. யாரிடத்திலாவது மனத்தாங்கள், கசப்புகள், வெறுப்புகள் காணப்படும் என்று சொன்னால் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சமாதானம் பண்ணுவேன், அவர்களிடத்தில் நான் பேசுவேன். சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் வைராக்கியத்தை என் ஆண்டவர் உடைப்பார். உங்கள் வைராக்கியத்தை அவர் உடைப்பார். நான் அவகிட்ட பேச மாட்டேன், அந்த குடும்பத்தோட இணைய மாட்டேன், அவ கூட நான் நிற்க மாட்டேன், அவன் கூட நான் பேச மாட்டேன், என் பெற்றோர்கிட்ட பேச மாட்டேன், என் தம்பிகிட்ட பேச மாட்டேன், அண்ணன்ட்ட பேச மாட்டேன். அந்த கசப்புகளை எடுத்து போடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் வரவே முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த சுபாவங்கள், மாற்றங்கள் இருக்கும். கிறிஸ்து இயேசுவை போல நாம் செயல்படுவோமா? வேதம் சொல்லு, நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் சொல்லப்படுது, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதிமான் என்று சொல்லுவீங்கன்னா வேதம் சொல்லி இன்னும் நீதிமானாக வேண்டுமா? நமக்கு பேசிக்கா ஒரு விஷயத்தை தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், இயேசு கொடுத்திருக்கிறார். அந்த வழிகளை திறந்து விட்டிருக்கிறார். அவ்வளவு. நாம தான் அதுக்கு அடுத்த அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அடுத்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாகவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு டிரைவிங்ல இருக்கிறது போல வச்சுங்களேன். ஒரு கார் ஓட்ட பழக போறீங்க. முத அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சு உட்கார்றதுக்கு அந்த ஸ்டீரிங்ல உங்களை உட்கார வச்சுட்டார். அவ்வளவுதான். இது வரைக்கும் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்பொழுது அந்த பிரசன்னத்துக்குள்ள, அந்த ஆவியானவர்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. அது முதல் படி. பரிசுத்தமாக்கப்பட்டது போல நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. இனி நீங்க என்ன செய்யணும்? ஓட்டணும். அல்லேலூயா. உங்க கைகளில், உங்க கண்ட்ரோல்ல விட்டுட்டு ஆவியானவர் உட்கார்ந்து பார்க்கிறார். தேங்க்யூ மை மாஸ்டர். ராஜா, இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உங்களுடைய மகிமைக்காக நன்றி. தேவ கிருபை இந்த வேளையில் அதிகமாக ஊற்றப்படுவதற்காக நன்றி. நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். மகிமையானது வெளிப்படட்டும் அப்பா, வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பார், இயேசு சொன்னார், அந்த சத்திய ஆவியாகிய அவர் வருகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார். சத்தியத்தை கற்றுத்தருகிறது. சத்தியம் என்றால் என்ன? இயேசுதான் சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். சத்தியத்தை அறிவது என்பது கிறிஸ்து இயேசுவையே அறிவது. கிறிஸ்து இயேசுவையே அறிவது, அவரையே நோக்கி பார்ப்பது. அவருடைய செயல்பாடுகள் என்ன? அவர் இந்த பூமியில வாழ்கிற பொழுது எப்படி வாழ்ந்தார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? எதை விரும்பினார்? எதை விடச் சொன்னார்? அவருடைய பிரசங்கங்கள் என்ன? அதை ஆழமாய் தியானிப்பது. தேங்க்யூ மை மாஸ்டர். இயேசப்பா, உம்மை தியானிக்க கற்றுக் கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவரே. அந்த சத்திய ஆவியானவர், அவருக்கு பேரும் சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிறார், உதவி செய்வார். இந்த நேரத்தில் கேளுங்க. இயேசப்பா, என்னால் ஜெபிக்க முடியல, உங்க சமூகத்தில் உட்கார முடியல. இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்க விடாதபடி பிசாசுகள் தடை செய்யும். அதாவது சோர்வுகள் வரும், கொட்டாவியா விடுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி உள்ள சுத்த கிரியைகள், தூக்கமாக வரும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா நிச்சயமாக அது எத்தனை மணி நேரம் என்றாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, வேதம் சொல்ல அவர் உற்சாகத்தின் ஆவியானவர். உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீங்க. உங்களை குறித்தல்ல, உலகத்தை குறித்தல்ல, உங்கள் வாய்கள் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவையே குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும். உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர் வந்து விடுவார் என்று சொன்னால் உங்கள் நேரங்களை வீணடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் தேவ சமூகத்துல தான் அமர்ந்திருப்பீங்க. இதுதான் அடையாளம். இல்லை, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் சீரியல் பார்ப்பேன், கொஞ்ச நேரம் என் டயத்தை கொஞ்ச நேரம் கொடுப்பேன். நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க, அது பார்க்கறது தவறு என்று சொல்ல, உங்கள் நேரத்தை அவன் படுக்குவான். உங்களுக்கு எங்கே ஆர்வம் இருக்குது, எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத என் ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா
நேரத்தை வேற யாருக்கும் உங்களால் கொடுக்கவே முடியாது. உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்வீங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு கூட தான் உறவாட நினைப்பீங்க. இதுதான் தேவ ஆவியானவர் ஒருவருக்குள் இருப்பதற்கு மிக முக்கியமான அடையாளமே. உங்கள் நேரங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஏனால் உங்கள் பிரியம் அதுதான். உங்கள் விருப்பம் எங்கே இருக்கோ, உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ, அங்கே தான் உங்கள் முழு சரீரமும் திரும்பும். உங்கள் இருதயத்தின் நினைவுகள் கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கும்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தையே நீங்கள் தேடுவீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சாமி. மகிமையான இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. இருதயத்தில் சுத்தம், பரிசுத்தம் இந்த வேளையில உண்டாகட்டும் அப்பா. என் தேவ ஆவியானவரில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறீர் சாமி. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் சாமி. அல்லேலூயா. நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு உணர்த்துகிற தேவ ஆவியானவர். நீங்கள் பேச வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே அந்த நேரத்தில் பேசுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு முறையும் வேதம் சொல்லுகிறது இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த தேவ ஆவியாருடைய வேலை என்ன அப்படின்னா மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். யோவான் 16:13 எடுத்து நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், இவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. அதுதான் இப்போ சொன்னேன் உங்கள்கிட்ட. உங்க நேரத்தை உலக காரியங்களுக்கு உங்களால ஒதுக்க முடியாது. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்திட்டே இருப்பார். உங்களுக்கு யாருக்கிட்டையாச்சும் இந்த இயேசுவை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பாவை குறித்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுவதற்கு அடையாளமே. கடமைக்காக ஏதோ நான் ஜெபிச்சேன், ஏதோ வாரந்தோறும் நான் ஒரு தடவை ஆலயத்துக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நானும் அந்த ஸ்பெஷல் மீட்டிங் போட்டால் போயிடுறேன், பார்க்குறேன், அது மாத்திரம் அதோட முடித்தேன் அப்படின்ட்டு இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொழுது, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பொழுது, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பொழுது, நீங்கள் கிச்சனில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற பொழுது, உங்கள் அடுப்பினடியில் கிடக்கிற பொழுது, நீங்கள் உங்கள் நினைவுகளை எங்கே வச்சிருக்கிறீங்க? என் இயேசு அதை ஆழமாக அறிகிறார். விசுவாசத்தோடு தைரியமாக நில்லுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். இந்த நேரத்திலும் என் தேவ மகிமையும் தேவ அக்கினியும் உங்களை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் உங்களை தொடட்டும். அவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்பா. இந்த மத்தியான வேளையில தேவ மகிமை என்னை நிரப்பட்டும் சுவாமி. அப்பா, என் உதடுகள் உம்மையே துதிக்கட்டும். என் நாவுகள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டும். எப்பொழுதும் என்னுடைய நாவுகள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டட்டும் அப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. உம்முடைய நினைவுகளை, உம்முடைய திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் உதவி செய்வாரா. நன்றி ஆவியானவரே. இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னம் தொடுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற, நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் அசைவாடுவீராக சுவாமி. மகிமையானது இந்த மத்தியான வேளையில ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளையும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எஸ்டர்டே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்க மத்தியானத்தில் உள்ள அந்த சூரியனை போல இருக்கும். இந்த வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்க செய்கிறார். இந்த மத்தியான வேளையில அப்பா, அந்த வெளிச்சமானது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி. இனி சூழ்நிலைகள் மாறுவதாக. சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இனி கண்ணீர் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணீர் இருக்கக்கூடாது, புலம்பல் இருக்கக்கூடாது, இனி வீட்டில் அழுகை இருக்கக்கூடாது. ராஜா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம், அந்த ராஜ்யத்தின் சந்தோஷம் இந்த பூமியிலேயே ஆரம்பிக்கிறது.
இந்த ராஜ்யத்தின் சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும் அப்பா. மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சொன்னது எங்கள் துணையாளர், எங்கள் ஆறுதலின் தேவனவர். சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேற்றரவாளர், எங்கள் ஆறுதல், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், கம்ஃபோர்டர், அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுகிறவர், துணையாளர். பாருங்க, தேங்க்யூ மை மாஸ்டர். நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், வழக்காடுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். ரோமர் 8:26 எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Thank you, Jesus. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். Thank you, Jesus. Hallelujah. உலகம் பரிசுத்த ஆவியானவரை காணாது, உலகம் பரிசுத்த ஆவியானவரை அறியாது, உலகம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். இது உலகத்தாருக்கென்று கிடையாது, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என் இயேசு கொடுப்பது. ஹல்லேலூயா. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்கள் மேல தேவ ஆவியானவர் இறங்குகிறார், அசைவாடுகிறார். நிச்சயமாகவே இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரையும் தொடுகிறீரப்பா, ஒவ்வொருவரும் தொடுகிறீரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற பொழுதே அதிசயங்கள் குடும்பங்களில் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், கட்டுகள் உடைக்கப்படும், கதவுகள் திறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உங்க வாழ்க்கையில இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் திறக்கப்படும். Thank you, Jesus. அவரை குறித்து பேச பேச, அவரை புகழ புகழ தானாய் திறக்கும். அவரை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்கள் கட்டுகள் தானாய் உடையும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ ஆசீர்வதிப்பாரா? எப்படி ஆசீர்வதிப்பாரா? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்தில் நிச்சயமாக அவரை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Thank you, Holy Spirit. Hallelujah. வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் மட்டும்தான் அறிவீங்க. நீங்கள் அறிவீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்கு அது தெரியும், அதை நம்ம உணர முடியும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இப்பொழுது இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உங்க இருதயத்தில் வைங்க. இந்த வேளையிலும் கூட இதில் இணைந்து உண்மையாய் ஜெபிக்க விரும்புகிற நீங்க இருதயத்தில் கைகளை வையுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில வார்த்தைகளை கேட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவ ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அந்த இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், பாவங்கள், குற்ற உணர்வுகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஒரு சமாதானம் இந்த வேளையில் அப்பா, இதை கேட்கிற விசுவாசத்தோடு தன் இருதயத்திலே கைகளை வைத்து ஜெபிக்கிற இந்த வேளையில தானே சமாதானம் இருதயத்துக்குள் வரட்டும். நான் பேசுகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு நீர் கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம்.
எந்த வெள்ளியும் பொன்னும் பணமும் ஆஸ்தியும் சொத்தும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இந்த வேளையில நான் பேசுகிறேன் அப்பா. இந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் இப்பொழுதே நிரப்பட்டும். இந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, பிள்ளைகளின் இருதயத்துல காணக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், மனபாரங்கள், துக்கங்கள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால். இருதயத்தில் இருக்கிற அத்தனை கசப்புகளும் இப்பொழுது விலகட்டும் அப்பா. ராஜா, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களை மீண்டும் மீண்டுமாய் அவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் ஆவியானவர் உங்கள் இருதயத்தை அவர் நிரப்புகிறார். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் உங்கள் இருதயத்தை அவர் நிரப்புகிறார். இந்த வேளையில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இருதயத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு அந்த கரண்ட் ஷாக் ஆகிறது போல, யாரோ உங்க சோல்டரை தொடுகிறது போல இப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகிறது தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு உங்க அருகில என் இயேசு இருப்பது போல நீங்கள் இந்த நேரத்தில் உணரப்படுறீங்க. அவர் உங்க அருகில இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அப்பா உங்க அருகில இருக்கிறார். உங்க இயேசப்பா உங்க அருகில இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படி உன் அருகில இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில தானே என் இயேசு உங்க அருகில இருக்கிறார். தேற்றரவாளன் உங்க அருகில இருக்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலைகள் அறிவார். நீங்க நம்பின மனுஷர்கள் அறியாம இருக்கலாம். உங்க உறவுகளே உங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க நேசிக்கிறவர்கள் கூட, அதிகமா நீங்க நேசிக்கிறவங்க கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் இயேசு அவர் புரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இப்பொழுது உங்க அருகில் அவர் இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய மனக்கண்கள் அவரை நோக்கி பாருங்க. இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நீ எந்த இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் இருக்கிறத நீங்க உணர முடியும். கண்களை மூடி இருதயத்துல அந்த உள்ளான உங்க மனுஷன். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்திலிருந்து நம்ம தேவனை கண்டடைய முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் ஆவியின் மூலமாக இந்த தேவ ஆவியோடு கூட நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உதவி செய்வார். இந்த வேளையில நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த வேளையில உங்கள் அருகில என் இயேசு இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். உங்கள் காயங்களை கட்டும்படி அவர் வந்திருக்கிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறார். உங்கள் பழைய பாவங்களை உங்களை விட்டு விலக்கும்படி அவர் வந்திருக்கிறார். உங்கள் நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தரும்படி அவர் வந்திருக்கிறார். உங்களோடு கூட பேசும்படி வந்திருக்கிறார். அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படி வந்திருக்கிறார். உங்கள் கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர் வந்திருக்கிறார். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளின் இருதயத்தை நீர் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி. மகிமையானது பிள்ளைகளின் வீடுகளை நிரப்புவதற்காக நன்றி ராஜா. அந்த சூழ்நிலையே நீர் மாற்றுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகள் இங்கே துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் எங்கு தடையா இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். யாருக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த வேளையில தானே அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். சூழ்நிலைகள் மாறும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறீர். கண்ணீரோடு நிற்கிற அநேக சகோதரிகளை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு நிற்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவா அது இருக்கிறது, அவைகள் என்னுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. கணக்கு வைத்திருக்கிறார் மகளே, கணக்கு வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை என் இயேசு கணக்கில் வைத்திருக்கிறார்.
உன் அழுகையின் பள்ளத்தாக்கை என் இயேசு அறிவார். நீ விட்ட கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் கணக்கில் வைத்து செய்கிறவர், அதை கணக்கில் வைத்து கவனிக்கிறவரா. எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்! அற்புதமான ஒரு தேவன் என்று சொல்வதற்கு பதில் அற்புதமான தகப்பன். அவர் தகப்பன் இருதயம் கொண்டவர். அவரோடு கூட உறவில் ஐக்கியமாகிற ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி நிறுத்துவார். அவர் உறவின் அடிப்படையில் நம்மிடத்தில் வந்த தேவன். அவர் உறவின் அடிப்படையில் வந்த தேவன். அவர் நம் சகோதரனாக, நம்முடைய தகப்பனாக, தாயாக, மணவாளனாக, சிநேகிதனாக நம்மோடு கூட உறவாடும்படி வந்த தேவன். அவரோடு கூட உறவில் ஐக்கியமாகுங்கள். என்னோடு இணைந்து நிற்கிற இந்த வேளையில தானே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் இருதயத்தில் அந்த கரங்களை வைத்து ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வேளையில தானே என் தேவனுடைய தொடுதல் உங்க மேல உண்டாகும். மகிமையானது உங்களை சூழ்ந்து கொள்ளும். தெய்வ பிரசன்னம் உங்க இடத்துல நிரப்பட்டும். பாருங்க, இருள் தானா விலகி போருங்க. வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா இருளுக்கு அங்க வேலையே இல்லை. நன்மை வரும் என்று சொன்னால் அங்கு தீமைக்கு வேலையே இல்லை. பரிசுத்தம் வரும் என்று சொன்னால் அசுத்தத்துக்கு அங்க வேலையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னால் அசுத்த ஆவிகளுக்கு உங்களிடத்தில் வேலை இல்லை. சுத்திகரிக்கப்பட்ட உங்கள் வீட்டில் இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். துரத்தப்பட்ட பிசாசுகள் வனாந்தரத்தில் சுற்றினாலும் சரி, அவன் மீண்டும் வருகிற பொழுது இதே ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியினால் அந்த ஆலயத்தை, ஆலயமாகி உங்கள் சரீரத்தை நீங்கள் நிரப்பியிருப்பீங்கன்னு சொன்னார். அவனால் உங்களை நெருங்க முடியாது. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற ஆவியானவர், வல்லமையுள்ள தேவ ஆவியானவர், அவர் உங்களுக்குள் இருந்து ஜெயக்கொடி ஏற்றுவார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீர் மாறும், புலம்பல் மாறும். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்தில் நான் அற்புத சுகத்தை நான் கட்டவிழ்கிறேன். தெய்வீக சுகம் இந்த நேரத்தில் உண்டாகிறது. மருத்துவமனையில் இருக்கிற உன் பிள்ளைக்கு அற்புத சுகம். ஹல்லேலூயா. Thank you my master. மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெய்வீக சுகம். படுக்கையிலிருந்து, வியாதியின் படுக்கையிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாகிறது. தேவ ஆவியானுடைய தொடுதல் உங்க மேல உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் உள்ள காயங்கள் சுகமாகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் உங்களை விட்டு விலகட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களை விட்டு அது நீங்கும். ஓ ரீமா கரதலபா ஷபலபரவலவரியான் சொன்னது மகிமையானது இந்த மத்தியான வேளையில ஒவ்வொருவரையும் தொடுவதாக சுவாமி. விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். அநேகர் இதுல சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் இந்த ஆவியில சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ மை மாஸ்டர். அநேகர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்றாங்க. உறவுகளை தாறுமாறாக்குகிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது ஹல்லேலூயா, உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார். ரோமர் 1:5 நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னார். அவர் தன்னில் தானே பரிசுத்தமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் யாரோடு யாருக்குள் வாசம் செய்கிறாரோ அவர்களையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். இப்பொழுதே இந்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you my master. Thank you Holy Spirit. அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும். அப்பா,
உன்னதத்தின் பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை என் இயேசு நீர் இப்பொழுது பலப்படுத்துவீரப்பா. உன்னதத்தின் பலம், இந்த தேவ ஆவியானுடைய இந்த பலம் இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளை அப்பா பலப்படுத்தட்டும் அப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாரங்கள் செயல்படட்டும். உங்க வாழ்க்கையில் எந்தெந்த பாகங்களில் அசுத்தாவிகள் பிசாசுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது, உங்க கணவருடைய வாழ்க்கையில் அது வேலை செய்யும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் சொல்லுங்க, பொல்லாத ஆவியே, நான் தேவ ஆவியை உடைய மனுஷன், நான் தேவ ஆவியை உடைய மனுஷி, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். என் கணவருடைய வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுங்க. என் மகளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போ என்று சொல்லுங்க. என் மகனுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போ என்று சொல்லுங்க. என் குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் அது கிரியை நடக்கும். ஏனென்றால் இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனாகிலும் இருதயத்தில் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் நீ தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவன் விசுவாசித்து அவன் பேசுவான் என்று சொன்னால் அது அப்படியே ஆகுமா? பேசுங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் ஏவுகிறார். இந்த நேரத்தில் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை என்னை விட்டு அகன்று போ. இயேசுவின் நாமத்தினாலே அசுத்தாவிகள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லி பாருங்க. ரீமா காரதலபா ஷாபலவரா கலதியான் சொன்னதுவி. பொல்லாத பிசாசை என்னை விட்டு விலகு. பொல்லாத ஆவியின் மகனை விட்டு விலகு. பொல்லாத பிசாசின் மகளை விட்டு விலகு. தரித்திரத்தின் ஆவியை என்னை விட்டு விலகு சொல்லி பார். தரித்திரத்தின் ஆவியை, ஹல்லேலூயா, வருமானங்களை சேர்க்க விடாதபடி, ஹல்லேலூயா, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலும், வியாதியிலும் தேவையில்லாத செலவுகளை கொண்டு வந்து ஐஸ்வர்யத்தை சேர்க்க விடாதபடி தடை செய்கிற அத்தனை பிசாசுகளும் என்னை விட்டு விலகு என்று சொல்லுங்க. Out the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிடுகிறேன் சொல்லுங்க. போ பிசாசு, என்னை விட்டு விலகு, என்னை விட்டு விலகு, என்னை விட்டு விலகு. இயேசுவின் நாமத்தில் இருள் என்னை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தரித்திர ஆவிகள் என்னை விட்டு விலகி போகட்டும். இச்சையின் ஆவிகள் என்னை விட்டு விலகி போகட்டும். விபச்சார ஆவிகள் என்னை விட்டு விலகி போகட்டும். கனநித்திரையின் ஆவிகள் என்னை விட்டு விலகி போகட்டும். அருவருப்பான பிசாசுகள் என்னை விட்டு விலகி போகட்டும். அவமானங்களின் நிந்தையும் கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் என்னை விட்டு விலகி போகட்டும். அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு விலகி போகட்டும். சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. அசுத்த ஆவிகள் விலகட்டும், இருள் விலகட்டும். எனக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்கள். உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லி பாருங்க. என்னை விட்டு அகன்று போய் இயேசுவின் நாமத்தினாலே, என்னை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினாலே. நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷி, நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், நான் தேவ ஆவியை பெற்ற அவருடைய பிள்ளை, நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்து இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் சொல்லி பாருங்க. அபிஷேகம் உங்களை நிரப்பும். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிற பொழுது தேவ ஆவியோட அபிஷேகம் உங்களுக்கு நிரப்பும். உங்கள் கட்டுகள் தானாய் உடைந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் இந்த வேளையில தானே உங்களை விட்டு விலகுகிறது. Thank you, my master. Rima shatala rabakara didi. Nibo shibili rikala radalama shakala didianta. Ribo shatala ribala rakala dimakara dibi antula dibi. Ribo shabala barabala shabala barakala di antula dibi. பிசாசை என்று சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். Thank you, Jesus. Thank you, my master. சொல்லுங்க. இயேசப்பா, இந்த நாளில் இருந்து என் சரீரத்தை உம்முடைய ஆலயமாக நான் பார்த்து கொள்ளுவேன். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் கெட்டு போகாதபடிக்கு
எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். இந்த தேவாவியானவர் என்னை விட்டு விலகாதபடிக்கு. பாருங்க, தாவீது பத்சேபாள் இடத்திலே அவன் பாவம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு கொலையும் செய்கிறான். அவருடைய கணவனை கன்னிங்கா திட்டம் போட்டு அவன் கொலை செய்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் மனசுல அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்துல வந்து அவன் கதறுகிறான். பாருங்க, சங்கீதம் 51 அவன் சொல்லுவான், தேவனே, நீங்க எதை வேணாலும் என்னை விட்டு எடுங்க, ஆனா உங்களுடைய ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதுங்க. எதை வேணாலும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளுங்க, உமது ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே. ஹல்லேலூயா. அவன் அறிந்தான், தேவ ஆவியும் தேவ அபிஷேகம் அவனை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. சாலமன் ஜெபிக்கிற பொழுது சொல்லுகிறான், ஆலயத்தை கட்டி முடித்து ஆலயத்துக்காக பிரதிஷ்டைக்கு முன்பு அவன் ஜெபிக்கிறான். இந்த ஆலயத்துக்கு நேராக ஒருவன் வந்து ஜெபித்தார். இந்த ஜெபங்களை தொடர்ந்து ஏறெடுக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், பாவம் செய்யாமல் எவனும் இல்லையே, ஆனாலும் ஒருவன் மனம் திரும்பி இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கரங்களை ஏறெடுத்து அவன் ஜெபிக்கிற பொழுது அவன் ஜெபத்தை, அவன் விண்ணப்பத்தை நீர் கேட்பீராக, கேட்பீராக. அநேகருடைய இருதயத்துள்ள அருவருப்பான பாவங்கள் உங்களை விட்டு இப்பொழுது விலகும். மனஸ்தாபப்படுங்க, உங்கள் பாவங்களை எண்ணி பாருங்க. என் தேவ ஆவியானவர் உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவ அபிஷேகம் உங்களை நிரப்ப இந்த நேரத்திலே உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கு. ஒரு சிலருடைய மேல இந்த ஆவியானவர் உள்ள இறங்க முடியல. உங்க சரீரத்தில் அவரால் ஆளுகை செய்ய முடியல. உங்களுக்குள் காணக்கூடிய அசுத்தம், அசிங்கம், அருவருப்புகள், ஆவியானவர் சொல்லுகிற மனம் திரும்புங்கள், அதை விட்டு விடுறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. என் ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வரணும்னா உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். நீங்க முயற்சி செய்யணும். நான் இந்த விடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக சுவாமி. எந்தெந்த பாவத்தில் உம்முடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ, விட முடியாத எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அசுத்தமான அசிங்கமான பாவங்கள் இப்பொழுது பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. பொல்லாத ஆவியே, விபச்சார ஆவியே, பிள்ளைகளை விட்டு விலகு. இந்த நேரத்தில் கூட என்னோடு கூட ஜெபிக்கிற சகோதரியே, உங்க கணவர் ஒருவேளை பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். உங்க குடும்ப நபர்கள் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். உங்க பிள்ளைங்க மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அசிங்கமானதுக்கு அடிமையா இருக்கலாம். எப்பொழுதும் அருவருப்பான படங்கள், விட முடியாத பாவத்தை இந்த நேரத்தில் நீங்க சொல்லி பாருங்க. ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவார், உதவி செய்வார். மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்க. உங்க இயேசுவின் ரத்தம், கல்வாரி ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில என் இயேசு சிந்தின ரத்தம் உங்களை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தும். எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலும் அது உங்களை சுத்தப்படுத்த ஆயத்தமா இருக்கு. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள விழாதபடி நீங்க ஒரு உண்மை உள்ள இருதயமாக அவரை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த வேளையில தானே என் தேவ ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. தெய்வீக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட்டுட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டுமே சுவாமி, இன்னும் அதிகமாய். அமராஜா, நாங்கள் தியானித்தது போல பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும், மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை. ஹல்லேலூயா. இந்த வேளையில ஊற்றப்படட்டும் அப்பா, மகிமை விளங்கட்டுமே சுவாமி. கோணலானவைகள் சபையாக்கப்படட்டும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படட்டும், வெங்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படட்டுமே சுவாமி. எஸ்டடி மகிமையானது உடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுப்பா, நான் சாவாமல் பிழைத்திருந்தேன், உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். என்னை தொடுமப்பா, என்னை நிரப்புங்க சுவாமி. எஸ்டடி, ஹல்லேலூயா. நான் மரித்து போனால் நலமாயிருக்குமோ என்று சொல்லி எண்ணக்கூடிய
ஒரு சகோதரி, அல்லேலூயா, அந்த எண்ணங்களை கொடுக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை தொடுகிற இந்த வேளையில தானே, நான் மரித்தால் நலமா இருக்கும், நான் செத்து போனா எல்லாம் சரியாயிரும், இப்படி எல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. இல்லை, அது தேவனுடைய விருப்பம் அல்ல. அது பிசாசு உங்கள் இருதயத்தை தூண்டுகிற காரியமாக இருக்கிறது. உங்கள் சூழ்நிலைகளை இயேசு மாற்றுவார். உங்களுக்கென்று நம்பிக்கையை கொடுக்க, நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க, உங்களை மீண்டும் கட்ட, உங்களை உயர்த்த இது இயேசு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லி பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து என் வாழ்க்கையில் அவர் செய்யும் செய்கைகளை நான் சாட்சியாக சொல்லுவேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தார்கள், உலகத்தை ஜெயித்தார்கள். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. நாம் தோற்று போனவர்கள் அல்ல, தோற்று போன தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களும் அல்ல, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக, ஒரு நம்பிக்கை உங்க இருதயத்தில் அவர் உண்டாக்குவாராக. எஸ் டாடி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா, யோபு எவ்வளவோ நெருக்கப்பட்டாலும் கூட, ஒடுக்கப்பட்டாலும் கூட, எல்லாம் அவனை விட்டு போனது, எல்லாம் இழந்து போனது, அவனுக்கு வந்ததெல்லாம் கெட்ட செய்திகள். அல்லேலூயா. ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எல்லாம் 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 அவன் செய்தி மேல செய்தி, துஷ்ட செய்தியாய் கேட்கிறான். கடைசியாக அவன் சரீரத்துல வேதனைகளும் கொப்பளங்களும் வந்த பொழுதும் கூட அவன் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆபிரகாம் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு செல்லுகிற பொழுது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், நம்பிக்கையும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவன் அவனை பலியிடும்படி சொல்லுகிற பொழுது அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லேலூயா. சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று, என் சரீரத்துல பலமே இல்லை, நான் முதிர் வயதுள்ளார், ஆனாலும் அந்த சூழ்நிலையும் குழந்தையை அவர் கொடுப்பார் என்று சொன்னார். நான் பலியை கொடுத்தால், அவனை பலியாக்கினால் அவனை மறுபடியும் எழும்பி வரச் செய்வார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே என் இயேசு செய்து முடித்தார். உங்கள் வாழ்க்கையில இழந்த அத்தனையும் என் இயேசு மீட்டு தருவார். சகோதரி, நீங்கள் மரிப்பதினால் அல்ல, நீங்கள் உயிரோடு இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைபாடுகிற பொழுது, இந்த ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் நிற்கிற பொழுது இழந்த யாவும் மீட்கப்படும். அவனுக்கு பாருங்க, வேதனை என்பது 6 மாசம்தான், எல்லாம் இரட்டத்தனையாக கொடுக்கப்பட்டது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அவர் அசைவாடுவாராக. மகிமையானது உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையானது உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேங்க்யூ மை மாஸ்டர். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் தேவ ஆவியானவர் இந்த வேளையில நிரப்புவாராக. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உங்க நாமத்தை நான் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, என் இருதயத்தை இன்னும் சுத்திகரியும், இன்னும் சுத்திகரியும், இன்னும் சுத்திகரியும். அப்பா, நான் பரிசுத்தம் உள்ளவன் தான், பரிசுத்தம் உள்ளவள் தான், ஆனாலும் நீங்க சொன்னபடி நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நீதிமானாய் நான் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆக, இன்னும் நீதிமானாய் மாற மாற உங்கள் அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்க தேவனுடைய ஊழியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை தேவ ஆவியானவர் நிரப்ப நிரப்ப உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. யூ கான்ட் கண்ட்ரோல் இட். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஏவுதல் வந்துகிட்டே இருக்கும். இந்த இயேசுவை குறித்து யாருகிட்டயாச்சும் பிரசங்கம் பண்ணணும், யாருகிட்டயாச்சும் பேசணும். அல்லேலூயா.
ஒரு நாட்கள் இருந்தது, நான் வீட்டிலேயே தங்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன், சுத்தி கொண்டே இருப்பேன். நண்பர்கள் 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 சுத்தி கொண்டே இருப்பேன். யாரிடத்திலாவது உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பேன். எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் ஜாலியா இருக்கணும், எப்பொழுதும் என்னை சுற்றி நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பின நாட்கள் போனது. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தாரோ, எப்பொழுது இந்த தேவ ஆவியானவர் என்னுடைய பார்ட்னராய், என்னுடைய நண்பராய் மாறினாரோ, யாரிடத்திலும் என்னால போய் நண்பராய் இருக்க முடியல. நான் எங்கும் யாரிடத்திலும் போவதில்லை. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், ஆவியானவரோடு உறவாடி கொண்டிருப்பேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் பேசிக்கொண்டே இருப்பேன். என் நேரங்களை முழுவதுமாக அவருக்காக நான் செலவு செய்து வருகிறேன். அல்லேலூயா. நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை நித்தமும் நடத்துகிறவர், எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அல்லேலூயா, நம்முடைய கட்டுகள் தானாய் விலகும். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை எடுத்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும், வார்த்தையை கவனிங்க பாருங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிசாசு எந்த ரூட் எடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவு திட்டம் பண்ணினாலும் சரி, உங்க உறவு சரியாய் தேவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னார், தேவ ஆவியானோட இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். மரித்தாலும் உயிரோடு எழும்புவீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னை அழிக்கிறதுக்கு எத்தனையோ முறை திட்டமிட்டு இருக்கிறான். நான் எத்தனையோ முறை மரித்து நான் உயிர் தெழுந்தேன். என் சரீரத்தை மரித்து, என் சரீரத்தை என் ஆவியிலிருந்து நான் கண்டவன். என் சரீரத்துக்குள்ள மீண்டும் என் ஆவியை கொண்டு வந்து வைத்து எனக்கு ஜீவனை தந்தவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான். நான் உயிரோடு இருக்கும் நாட்களில் நான் விசுவாசித்ததனால் நான் ஜீவனாய் இன்றைக்கு உங்க முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். அதில் உங்க வாழ்க்கையில எந்த இடமெல்லாம் மரித்து போனது, அல்லேலூயா, அதையெல்லாம் என் இயேசு உயிர்ப்பிப்பார். மறுபடியும் என் ஆண்டவர் கட்டுவார், பிசாசை வெட்கப்படுத்துவார். அவன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் சரி, அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். உங்களை மகிமையுள்ள பாத்திரமாக அவர் மாற்றுவார். அவர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்புவார், தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். அவன் உங்களை நெருக்க நெருக்க நெருக்க, உங்களுக்கு வேதனையை கொடுக்க கொடுக்க நீங்க பயந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அதற்கு அதிகமா என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். இதுதான் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். உங்களை அவன் எவ்வளவாய் ஒடுக்க நினைப்பானோ அவ்வளவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாட்களிலும் எத்தனையோ இடங்களில் நான் ஜெபிக்கிற வேளையிலே பார்ப்பது உண்டு. எத்தனையோ இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்கிறாங்க, கொலை செய்ய நினைக்கிறாங்க, அழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் முடியாது. அவர்களுக்கு அந்த விஷய பிசாசுக்கு எப்பவுமே பாருங்க முட்டாள். மிக வேகமாக இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இல்லை. இயேசு வேலை செய்கிறார். அவருடைய தூதர்கள் வேலை செய்கிறாங்க, அவருடைய தாசர்கள் வேலை செய்கிறாங்க. அவருடைய வார்த்தை எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் அவன் ஒடுக்கணும், அவன் நெருக்கணும். அந்த நெருக்கம் வருகிற பொழுதுதான் அங்கு பெருக்கம் உண்டாகும். இதுதான் தேவ ரகசியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருது, ஒரு போராட்டம் வருது, நான் சோர்ந்து போக வேண்டாம். அதுக்கு பிற்பாடு தான் பெருக்கமே இருக்கிறது. தேங்க்யூ மை மாஸ்டர். எத்தனை பேர் நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? நீங்க கமெண்ட் பண்ணி பாருங்க, கீழே ஆமென் போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். உங்க இருதயத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன் சுவாமி. நான் ஒடுக்கப்படலாம், நெருக்கப்படலாம், ஆனாலும் எவ்வளவாய் அவன் என்னை ஒடுக்கினாலும் நான் அவ்வளவாய் பெருகுவேன். இது என் மேல் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட நினைச்சான் பாருங்க. கொன்னுட்டேன், ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சான். ரகசியத்தையே அங்கதான் வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழிக்கலாம் நினைச்சா ஒருபோதும் விட மாட்டார். அவர் தான் சொன்னதை செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ
ஒரு சகோதரி நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். ஊழிய தரிசனங்கள் உங்க மேல இருக்கு. ஊழிய தரிசனம் இருக்கு. நீங்க ஒரு ஆலயத்தை கட்டுவீங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அது முடியும் வரைக்கும் உங்க மேல யாரும் கை வைக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க. தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர். நீங்க ஆலயத்தை கட்டுவீங்க. தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? எஸ், nobody can stop, nobody, nothing. ஒருவரும் எவனாக ஒருத்தரும், எந்த பிசாசு எந்த குட்டிச்சாத்தானாலும் தடுக்கவே முடியாது. அவருடைய கைகள் ஆசீர்வதிக்கிற பொழுது ஒருவராலும் தடுக்க முடியாது. தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். சோர்ந்து போன உங்கள் இருதயம் பலப்படட்டும். ஒரு புது நம்பிக்கை, புது விசுவாசம் உண்டாகட்டும். இந்த ஆவியானவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவாராக. அவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை இன்னும் தேற்றுவாராக. அவர் தரிசனத்தில் உங்களுக்கு வெளிப்படுவாராக. தேவ ரகசியங்களை உங்களுக்கு காண்பிப்பாராக. உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்கள் எதிர்காலத்தை அவர் காண்பிப்பார். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, அங்க போய் ஜெபிச்சுட்டா, இங்க போய் ஜெபிச்சா, அங்க ஓடி போய் ஜெபிச்சுட்டா நடந்துடும். இல்லை பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி வருகிறவர். என்னோட சகோதரியோட வாழ்க்கையில நெருக்கம் வந்த பொழுது பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு அவர் லெட்டர் எழுதி எல்லாருக்கும் லெட்டர் எழுதி, என் கவலைகள் இப்படி எப்படியெல்லாம் இருக்கு, என் நெருக்கங்கள் இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் எனக்கு போராட்டம் இருக்கு என்று அந்த ஊழியங்களின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அது பெரிய ஊழியங்கள். அவங்க பெரிய ஊழியக்காரர்களாக நீங்கள் அறியப்பட்டவர். அவர்களுக்கு எழுதி வைக்கிற பொழுது அந்த இரவில் தேவ ஆவியானவர் வந்து பேசுகிறார். அவர் சொல்றாரு, அதையெல்லாம் தூக்கி சைட்ல வை. உனக்குரியதை உனக்கு தெரியும், உனக்குள்ளது உனக்கே தெரியும். உனக்குரியதை நான் உன்னிடத்தில் சொல்ல. அவர் எல்லோரிடம் பேசுகிறவர். உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போதுதான் அவர் நம்மகிட்ட பேசுவாருங்க. தன்னை நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட பேசுவது அரிது. ஆனால் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற அந்த இருதயத்தை என் ஆண்டவர் இம்மீடியட்டா இறங்குவார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத ஆண்டவர் அவர். நீங்க நொறுங்கி போயிருக்கிற பொழுது, உடைக்கப்பட்டு போயிருக்கிற ஏசாயாவில் அதான் எழுதப்பட்டிருக்கிற, உன்னதத்தில் வாசமாக இருக்கிற அந்த தேவன் இந்த பூமியில எங்க வாசம் பண்ணுவாரா? அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிடத்துல அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னிடத்தில் நான் பேசுவேன். அவ உடனே அதை நம்பினாங்க, அதை விசுவாசிச்சாங்க. அங்க லெட்டர் போடுங்க ஜெபிக்க சொல்லுவாங்க. அமர்ந்திருந்தால் தேவ சமூகத்திலே தேவ ஆவியானவர் அந்த வீட்டுக்குள் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர் சொல்றா, எங்கும் பிரகாசமாக இருக்கிறது. அந்த இரவு அவ தரிசனத்துல பாக்குறா, அடைக்கப்பட்ட கதவு இடுக்கு வழியே கீழே பயங்கரமான வெளிச்சம் தெரியுதா. அதை திறந்து பார்த்தா மிகப்பெரிய வெளிச்சம், பிரகாசம். அந்த அறைக்குள்ள நிக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன் நினைச்சு. அப்பொழுதுதான் அங்கே ஒரு வார்த்தை மட்டும் அவளுக்கு கேட்கப்படுகிறது. அதாவது சேராபீன்கள் என்கிற ஒரு வார்த்தை என் சகோதரி காதுகளுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் அவ அப்பொழுது எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சேராபீன்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், சேராபீன்கள் அப்படின்னா தேவதூதர்கள், தேவனை தூக்கி செல்லுகிறவர்கள், தேவனோடு கூட நிற்கிறவர்கள், எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்கள், அவர் சமூகத்தை தரிசிக்கிறவர்கள். அப்படி என்று சொன்னால் சேராபீன்கள் உன் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன், தேவனே உன் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கிறார். தேவனே உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பாக்கியவதி. ஹல்லேலூயா. Thank you my master. பாருங்க, ஹல்லேலூயா. அற்பமாய் நினைக்கப்பட்டவர்கள், நொறுங்கி போய் கூட இருக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்கள், யாருமே இல்லாது கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில உதவி செய்ய எந்த மனுஷனும் இல்லை, எந்த மனுஷியும் இல்லை. சொந்தங்கள், உற்றார், உறவினர்கள் எல்லாருமே கைவிட்டார்கள். நீ பைத்தியக்காரியாய் மாறிவிடுவாய், 2 பிள்ளைகளை வைத்து தெருவாய் அலைவாய் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும்படி ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். பிசாசுகள் வெக்கப்பட்டு போயின, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். என் இயேசு, என் அருமையான இயேசு, என் தகப்பன் சகோதரோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார். பிரியமானவர்களே, நொறுங்கு போய் இருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம், உங்க கணவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்ப நபர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம்.
ஆனால் என் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கைவிடார். தேவ ஆவியானவர் உங்க மேல இந்த நேரத்தில் அவர் இன்னும் அசைவாடட்டும். தேவ பிரசன்னம் இன்னும் உங்களை நிரப்பட்டும். தேவ மகிமையானது இன்னும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் காணக்கூடிய கட்டுகளை நீர் அவிழ்க்கிறேன். முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கேட்கிற நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவான்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவருடைய வார்த்தைகள் உங்கள் செவிகளில் ஏறுகிற பொழுது, அதை இருதயத்தில் விசுவாசிக்கிற பொழுது என் தேவ ஆவியானவர்கள் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் என்ன செய்யணுமா? அவர் உண்டென்று முதலாவது விசுவாசிக்க வேண்டுமா? தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் தருகிறார், பலன் தருகிறார் என்று சொல்லி தன் இருதயத்துல முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே ஆகும், அப்படியே ஆகும், அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆகட்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இந்த வேளையிலே அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே அது பலிக்கட்டும் அப்பா. அப்படியே அது நடக்கட்டும் சுவாமி. அப்படியே அது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். Yes, Daddy. In the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அப்பா. பிள்ளைகள் இருதயத்தில் இப்பொழுது எதையெல்லாம் விசுவாசிக்கிறார்கள், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். இந்த அபிஷேக நேரத்தில், இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை தியானிக்கிற இந்த வேளையிலே, அவரை வாஞ்சிக்கிற வேளையில், அவருக்கென்று தாகமாக நிற்கிற இந்த நேரத்தில் தானே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் சூழ்நிலைகள் மாறும், என் கட்டுகள் என்னை விட்டு விலகும், என் தரித்திரம் என்னை விட்டு விலகும், தரித்திர ஆவிகள் என்னை விட்டு நீங்கும். என்னோடு கூட போராடுகிற பிசாசுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகும். என் கண்ணீர் மாறும், புலம்பல் மாறும், நிந்தைகள் மாறும், அவமானங்கள் நீங்கும், எல்லாம் என்னை விட்டு விலகும். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. என் பிள்ளைகள் இனி செழிப்பார்கள், என் குடும்பம் தழைக்கும், என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், என்னை தொடர்ந்து வரும் சாபங்கள் இனி என்னை விட்டு விலகி போகும். வேதம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது, ஒரு சாபமும் இராது. சாபத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனை என் இயேசு சொல்லுகிறார், சாபம் இனி உன்மேல் இல்லை. உன் சாபங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் மேல இல்லை. உன்னை பயமுறுத்தி வைத்திருக்கிறாங்க. ஒரு சகோதரன் மற்றும் ஒரு சகோதரியை என்னை ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் மேல் சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தினால நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி, இல்லை 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 இல்லை, உங்க மேல சாபம் இல்லை. சாத்தான் உங்களை வஞ்சித்திருக்கிறான். பிசாசு உங்களை வஞ்சித்திருக்கிறது. உங்க மேல சாபம் இல்லை. என் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக உங்கள் இருதயத்தில், அன்றைக்கே உங்கள் சாபம் முறிக்கப்பட்டு போயிற்று. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக மாறி நீங்கள் சாட்சியாக நிற்கும்படிக்கு பாருங்கள். லாசரு இயேசுவுக்கு ரொம்ப பிரியமானவன், ஆனாலும் அவர் தாமதிக்கிறார். அவன் மரிக்கட்டும் என்றே தாமதிக்கிறாராம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவன் மரித்து போவான் நன்றாகவே தெரியும். ஆனால் உயிரோடு இருக்கிற பொழுது கூப்பிடுகிற பொழுது அவர் போகல. கடவுள் கைவிட்டு விட்டாரோ, என் மேல சாபம் வந்துருச்சோ, ஒருவேளை இயேசு என்னை மறந்துட்டாரோ, என் மேல கோவப்பட்டுட்டாரோ, என் குடும்பத்தை அவருக்கு பிடிக்கலையோ, ஒருவேளை மரியாதை மார்த்தால நினைத்திருக்கலாம். ஏன் வரல, ஆள் அனுப்பியும் வரலையே. இல்லைங்க, அவன் மரிக்க வேண்டும். அவன் மரித்ததற்கு பிற்பட அவன் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு அநேக யூதர்கள் இருந்தார்களா, எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு அதை கண்ட பொழுது கூட மனதுருகுகிறார். அவரும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, கண்ணீர் விட்டாராம், கண்ணீர் விட்டார். தன் சிநேகிதன் மரித்து போனான் என்று சொல்லி. ஆனாலும் பிதாவிடத்திலிருந்து உத்தரவு உடனே வரல, தாமதமானது. தாமதிக்க வேண்டும், அவன் மரிக்க வேண்டும், 4 நாள் கழிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அவன் உயிர் தழுகிற பொழுது
பாருங்க, மகிமையான காரியங்கள் உண்டானது. எல்லா இடமும் அது பரவிருச்சு. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நெருக்கங்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த அற்புதங்கள் தாமதமாகிறது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்த என் ஆண்டவர் சித்தம் கொள்வார் என்று சொன்னால், முதலாவது உங்களுக்கு சத்துருக்கள் தேவை. சத்துருக்கள் தேவை. அந்த சத்துருக்கள் இருந்தாதான் உங்களுக்கு பந்தியவே ஆயத்தப்படுத்த முடியும். வில்லன் இல்லைன்னா ஹீரோவுக்கு வேல்யூ இல்லை. அது இயேசுவுக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும். வில்லனை ஏற்படுத்தினவரே அவர் தான். வாழ்க்கையில வில்லன் அவர் தான் வச்சிருக்கிறார். இந்த வில்லனை மாற்ற அவரால் முடியும், வில்லனை துரத்த முடியும். இந்த வில்லனுக்கு முன்னதாக தான் உங்களை அவர் மகிமைப்படுத்துவாரா? இந்த வில்லனுக்கு முன்பதாக, இந்த எதிரிக்கு முன்பதாக, இந்த வியாதிக்கு முன்பதாக, இந்த தரித்திரத்துக்கு முன்பதாக, இந்த போராட்டத்துக்கு முன்பதாக. இதுதான் வில்லன். எஸ், சத்ரு, உங்கள் சத்ரு. பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அப்படியே சூழ்நிலைகளை மாற்றுவார், தலைகளாக மாற்றுவார். எப்படி மொர்தெகாய் அவனுக்கு எதிராக ஆமான் எவ்வளவோ திட்டங்களை போட்டு தூக்குமேடையை அவனுக்குன்னு போட்டு வச்சிருக்கிறான் அவன் வீட்டுல. கடைசியாக அதே தூக்குமேடையில என் ஆண்டவர் செய்தாரு பாருங்க. இமைப்பொழுதுல சூழ்நிலைகளை மாற்றினார். அதே தூக்குமேடையில் அவனை தூக்கி போட்டார். அது மாத்திரமல்ல, அவனுடைய அத்தனை உடைமைகளும், அவன் எதெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் தனக்கு வேணும் என்று நினைத்தானோ, எந்தெந்த உயர்வுகள், எந்தெந்த பெருமைகள், எந்தெந்த பதவிகள் எதெல்லாம் அவனுக்கு வேணும் என்று நினைத்தானோ, அதையெல்லாம் என் இயேசு அவனிடத்திலிருந்து பிடுங்கி எங்க கொடுத்தாரு? உங்க வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். சோர்ந்து போகாதிருங்கள், துக்கப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. எல்லாம் மாறும். தீமையை நன்மையாய் மாற்றுகிற என் தேவாவியானவர் இந்த நேரத்திலும், அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய இந்த தீமையை நீர் நன்மையாய் மாற்றுவீராக. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. இதில் இணைகிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சார். தெய்வீக வல்லமை இந்த வேளையில ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த மத்தியான வேளையிலே ராஜா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகத்துல அவருடைய மகிமையில நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தில் இணைந்த நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். நீ பாக்கியவாட்டி அப்படி சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கத்துல. பாக்கியவான், நீ பாக்கியவாட்டி. என் தேவன் உன்னை உயர்த்துவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் வார்த்தைகள் உன் இருதயத்தை தொடுகிறது. என் தேவ ஆவியானவர் என்னிடத்துல பேசு. நான் வீணாய் பேசுவதில்லை. என் வாய்களை தேவ ஆவியானவர் பயன்படுத்துகிறார். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனக்குள்ள அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் என்னை ஊண்டிக்கொண்டே இருக்கிறது. ஊண்டிக்கொண்டே நான் பேசிக்கொண்டே இருப்பேன். விட்டா நான் மணிக்கணக்கா அவரை குறித்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவர் மகிமையை தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். அவருடைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு காலம் போதாது, நேரம் போதாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு நேரமே போதலை அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுவதற்கு. அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கும், இம்மிடியட்டா ஓடி போயிடும். அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரோடு கூட உறவாடுவதற்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரை கட்டி அணைத்துக் கொள்ள எப்பொழுதும் எனக்கு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் அவர் மார்புல சாய்ந்திருக்க விருப்பம் உண்டு. இந்த நேரத்தில் அந்த விருப்பங்கள் உங்களுக்குள் வருவதாக. அவரோடு கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட ஐக்கியத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிடித்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் இருதயம் தூண்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. அந்நாட்களிலே தேவையானது ஒன்றே என்று சொன்ன பொழுது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளை என் இயேசு அற்புதமாய் பாராட்டினார் இல்லையா? இந்த நாட்களிலே தேவையானது ஒன்றே, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தேவையானது ஒன்றே, இந்த பரிசுத்த ஆவியானவரே. இவர்தான் உங்களுக்கு தேவை. இவரை வாஞ்சியுங்கள், இவர் மேல் தாகமாக இருங்கள்.
இவர் உங்களுக்குள் வர வேண்டும். ஆனால் வேதத்தின்படி, நியமத்தின்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரோடு நீங்கள் மரித்து நீங்கள் உயிர் தெழ வேண்டும். மரித்து உயிர் தெழுவதற்கு அடையாளமாக நீங்கள் ஞான ஸ்நானத்துக்குள் நீங்கள் மூழ்கி எழும்ப வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். தம்முடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார். எங்கள் வேதத்தின் சத்தியம் அதுதான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் அவன் தேவனிடத்தில் வரவே முடியாது. தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த தேவ ஆவியானவரும் உங்களை நிரப்புவார். அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருங்க. அவரை அதிகமாக தியானிங்க. இந்த நாளிலும் இதில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை வழி நடத்தட்டும். ஒவ்வொரு வாரமும் இதே போல ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த வெளிச்சம் இந்த நாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறபடினாலே இந்த கடைசி நாட்களிலே வேத வசனம் சொன்னபடி யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவர் மேலும், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுவார். அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். காலத்தை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் பேசுங்கள், அவ்வளவாய் பிரசங்கிங்கள். காலத்தை நாம் பார்க்கணும். கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கு. ஆகவே மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் செயல்படட்டும். அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசு சொன்னார், என் விரல்களினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியால். விரல்களாலே துரத்துறான பிசாசு. காரணம், ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள செயல்படுகிற பொழுது எஸ் அப்பா, இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாய் நிரப்பட்டும். தெய்வ பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும். ஸ்டடியில் கமெண்ட் பண்ண நாளிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டேன். தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் நீர் ஊற்றப்படுகிறார். பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவர் அப்பா. நீங்க பலவீனத்திலிருந்து ஜெபித்திருக்கலாம், தேவையிலிருந்து ஜெபிச்சிருக்கலாம், போராட்டத்திலிருந்து ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள கரங்களில் பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மகிமையானது ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும், நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். அமராஜுடைய பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகள் மூழ்கிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. தேவையானது ஒன்றே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வேன். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நான் சாட்சியாக இருப்பேன். இஸ்ரவேலிலே நீங்கள் அற்புதமும் அடையாளமாக இருப்பீர்கள். இஸ்ரவேலில் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் அற்புதமும் அடையாளமாகவே இருப்பீர்கள் என்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு மேலும் பலிக்கட்டும், ஒவ்வொரு மேலும் அது வாய்க்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய செட்டைகளின் கீழ் நான் தருகிறேன். மூடிக்கொள்ளுங்க சுவாமி, பாதுகாத்தருளுங்க. உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், சுக பலன், பாதுகாப்பு உண்டு. கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறது போல நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. மேன்மையான சாட்சிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்துவாராக.
நம்ம அநேகர் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அநேகருக்கு இன்னும் ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.